நன்றி வணக்கம். கதை பணி துவக்கம். ஹாலோ வாலி முச்சே கோஜோனே ஹலோ ஹலோ ஹாலோ எகோ ஜோனே ஹலோ 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 ஹாலோ மலையாள பூபதியா மலையாளு மணிகண்ட ராசனிங்கே சாமிப்பட்டி கிராம தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினருக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சக்தி முத்துமாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பாண்டிச்சாமி காதல் காவிய நாடகத்திற்கு நன்கொடை வழங்கிய நல்ல அன்பு நெஞ்சங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த சமயத்தில் வேண்டி விரும்பி அழைக்கின்றோம். ஒவ்வொரு பெயராக அழைக்க நேரம் இல்லாத காரணத்தினால் பெயர் வாசிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் தயவு செய்து விழா மேடைக்கு வந்து எங்களுக்கு இந்த முதல் முயற்சியாக முதல் வருடமாக எங்களுக்கு அனைத்து உதவிகளையும் மேற்கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் இதுபோன்று அடுத்த வருடம் மென்மேலும் 2 வருடம் 3 நிகழ்ச்சிகளுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்க அனைத்து நல்ல உதவிகளை வழங்கக்கூடிய நல்ல உள்ளங்களை பெயர் வாசிக்க கடமைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த இது ஏதோ ஒரு நாங்கள் மட்டும் ஒரு முயற்சியாக இல்லாமல் கிராமத்தில் உள்ள எல்லா பெரியவங்க
பெண்மணிகள், பெரியவங்க, இளைஞர்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. எங்களுக்கு உறுதுணையாக இருந்தீங்க. அதனால் ஒரு பேர் எங்களை சொல்ல முடியாது. அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு இது சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அவங்க பேர் மட்டும் வாசிக்கிறோம். அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊக்க மாதிரி கொடுக்குறோம். அவங்க பேர் மட்டும் வாசிக்கிறோம். இந்த அரியதொரு நிகழ்ச்சிக்கு நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு முதல் படியாக திரு எஸ் கஜேந்திரன், சார்பு ஆய்வாளர், தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் சார்பாக வந்து இந்த அன்பு பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்லா கரவசப்படுத்துங்க. உங்கள் மாதிரி தான் எல்லாரும் நல்லா கைதட்டுங்க. எங்களால் முடிஞ்சது ஒரு அன்பளிப்பு உங்கள் சார்பில், எங்களால் எல்லாம் உங்கள் சார்பில் ஒரு அன்பளிப்பு. இரண்டாவதாக திரு சி தர்மர் ஆசிரியர் அவர்கள் சார்பாக இந்த அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எஸ் கஜேந்திரன், சார்பு ஆய்வாளர், தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு எங்கள் விழா குழுவின் சார்பாக, கிராம பொதுமக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக திரு சி தர்மர் ஆசிரியர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக திரு என் ரத்தினம், தமிழ்நாடு போக்குவரத்து கழகம். மூன்றாவதாக என் ரத்தினம், தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நினைவு பரிசை வழங்குகின்றோம். அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு பி கண்ணன், டாஸ்மாக் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நினைவு பரிசை வழங்குகின்றோம். மச்சான் பி கண்ணன், டாஸ்மாக். அடுத்தபடியாக மாமா திரு எஸ் ஜெயபால் ஆசிரியர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக, மாமா ஜெயபால் அவர்களுக்கு, மாமா ஜெயபால் வர்றாங்க, கொஞ்சம் பொறுமை வருவாங்க. அதற்கு அடுத்தபடியாக சித்தப்பா எஸ் காந்தி, உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தாய் வாங்க, ராஜகுமாரி தாய் வாங்க. சரி, மாமா பி கண்ணன், டாஸ்மாக் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நல்லா கைதட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இவங்க இருக்காங்க, நாளைக்கு நீங்க இருப்பீங்க, மேடையில் இருப்பீங்க. சித்தப்பு காந்தி, உடற்கல்வி ஆசிரியர், நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளை திரு ஏ பிரபு, தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாப்பிள்ளை ஏ பிரபு, தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசை வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளை வி மணிமுத்து, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாப்பிள்ளை வி மணிமுத்து, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் அவர்களுக்கு. இதற்கு அடுத்தபடியாக மதிப்பிற்குரிய தம்பி
பி ஜான் ராஜா துரை அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மதிப்பிற்குரிய தம்பி பி ஜான் ராஜா துரை அவர்களுக்கு தம்பி வரட்டேன், ஜான் ராஜா துரை வரட்டேன், என்ன வர்றாங்கல்ல வரட்டேன். தம்பி பி ஜான் ராஜாதுரை அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக இதற்கு அடுத்தபடியாக என் அருமை மாப்பிள்ளை திரு ஆர் வணங்காமுடி ஷிப் கேப்டன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. என் அருமை மாப்பிள்ளை திரு ஆர் வணங்காமுடி ஷிப் கேப்டன் அவர்களுக்கு நினைவு பரிசு. இதற்கு அடுத்தபடியாக அருமை மாப்பிள்ளை வி கேசவன் வினிதா எர்த் மூவர்ஸ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் குயிக்கா வாங்க, டயம் ஆகுதுல. மாப்பிள்ளை கேசவன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வினிதா எர்த் மூவர்ஸ் வாங்க. இதற்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளை திரு எஸ் முனியசாமி போத்தீஸ் மலேசியா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாப்பிள்ளை முனியசாமி போத்தீஸ் மலேசியா அவர்களுக்கு நினைவு பரிசு. இதற்கு அடுத்தபடியாக மச்சான் சித்தப்பு சி கோவிந்தராஜ் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சித்தப்பு சி கோவிந்தராஜ் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளை வி ஜெயின் ஜெயபால் மலேசியா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளை வி ஜெயின் ஜெயபால் மலேசியா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக அருமை தம்பி திரு வி கடல்வேல் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தம்பி வி கடல்வேல் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக அருமை மாப்பிள்ளை கே முனிசாமி முதுகலை பட்டதாரி அவர்களுக்கு இதற்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளை கே முனிசாமி முதுகலை பட்டதாரி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக அதற்கு அடுத்தபடியாக அருமை மாப்பிள்ளை வி பாலமுருகன் ஆசிரியர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக அருமை மாப்பிள்ளை வி பாலமுருகன் ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளை வி செல்வகுமார் துபாய் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாப்பிள்ளை பாலமுருகன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக வி செல்வகுமார் துபாய் அவர்களுக்கு வாங்க வாங்க தம்பி கடல்வேல் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி கலந்த வணக்கம். செல்வகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளை என் அருமை மாப்பிள்ளை கே வேல்முருகன் தொழில் முனைவோர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நல்ல கரவோசை நல்லா விடுங்க. தொழில் முனைவோர் கே வேல்முருகன் தொழில் முனைவோர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வாங்க வாங்க தங்கச்சி வா. இதற்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளை ஜி காட்டுராஜா டிராக்டர் உரிமையாளர் அவர்களுக்கு இதற்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளை ஜி காட்டுராஜா தொழில் முனைவோர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக அருமை மாப்பிள்ளை ஏ மாரி செல்வம் துபாய் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஏ மாரி செல்வம்
துபாய் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தங்கை வாங்க. இதற்கு அடுத்தபடியாக என் அருமை மாப்பிள்ளை கே வினோத்குமார் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தற்சமயம் ஏ மாரி செல்வம் துபாய் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கைதட்டுங்க. அடுத்தபடியாக என் அருமை மாப்பிள்ளை கே வினோத்குமார் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு தங்கை வாங்க. தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக என் அன்பு தம்பி கே அண்ணாமலை டிராவல்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. என் அன்பு தம்பி கே அண்ணாமலை டிராவல்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நல்லா கைதட்டணும். இந்த நிகழ்ச்சியை ஒரு ஒருங்கிணைப்பு கொண்டு வந்து தம்பி தான் கே இளையராஜா தமிழ்நாடு காவல்துறை. இவர் இல்லாட்டினா இந்த புரோகிராமே இல்லை. எங்களெல்லாம் ஒன்றா ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தது இவர் மட்டும்தான். இவர் இல்லாமல் இந்த புரோகிராமே இல்லை. செம்மையாக பண்ணாப்புல. யார் கோவப்பட்டாலும் இது பண்ணாலும் பொறுமையாக பண்ணாப்புல. அவர் குடும்பத்தை சார்பாக எல்லாரும் வாங்க. தமிழ்நாடு காவல்துறை சமாதானபுரா அன்னப்பறவை வாங்க, எல்லாம் வாங்க. நாங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும் பொறுமையாக போனாப்புல. கே இளையராஜா தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நல்லா கைதட்டுங்க. இதற்கு அடுத்தபடியாக என் அருமை தம்பி என் பிரசாத் மாலத்தீவு அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக என் அருமை தம்பி என் பிரசாத் மாலத்தீவு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆறுவீர் தம்பி கே அசோக்குமார் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு எங்கே தூங்கி கிடக்கான்னு தெரியல. அசோக்கு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரு வாடா தம்பி. அசோக்கு வாடா கருப்பா. தம்பி அசோக்குமார் அவருக்கு விழாக்குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக என் அருமை தம்பி எம் சேதுபதி சூப்பர்வைசர் கோயமுத்தூர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அருமை தம்பி எம் சேதுபதி சூப்பர்வைசர் கோயமுத்தூர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக மண்ணின் மைந்தன் ஆர் பாலசுப்ரமணியன் மண்ணின் மைந்தன் ஆர் பாலசுப்ரமணியன் ஆல்ரவுண்டு அஸ்ஸாமு அருப்புக்கோட்டை கோயமுத்தூர் சாமியொட்டி மெயின் சாமியொட்டி பாலசுப்ரமணியன் வாங்க. அருமை தம்பி ஆல்ரவுண்டு ஆர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக அவர் உள்ளமெல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அருமை தம்பி கே பாச்சா என்ற மாணிக்கவேல் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக அவர் சொல்லிட்டாப்ல, நீங்க எவ்வளவு வேணாலும் போடுங்க, பைசா எவ்வளவு வேணாலும் போடுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதனால அவர் நினைவு ஃபுல்லா இப்ப இங்கே இருக்க லைவ்ல பார்த்துக்கிட்டு இருப்பாப்ல. பாச்சா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா கைதட்டுங்க பாச்சாவுக்கு. இதற்கு அடுத்தபடியாக என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் என் அன்பு மாப்பிள்ளை எல் அஜித்குமார் மாலத்தீவு அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் என் மாப்பிள்ளை எல் அஜித்குமார் மாலத்தீவு அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இவர் வாழ்வதுதான் வெளிநாடு, ஆனால் இருப்பதெல்லாம் சாமிப்பட்டி என்று இருக்கும் என் அருமை மாப்பிள்ளை பி சுரேஷ்குமார் மாலத்தீவு மாமா பூராஸ் அவர்களின் மகன்
பி சுரேஷ்குமார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நினைவு பரிசை வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என் அருமை மாப்பிள்ளை பி சுரேஷ்குமார், மாலத்தீவு. இதற்கு அடுத்தபடியாக நமது இந்திய துணைக்கண்டத்தில் முதல் மருமகன் பரத் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக இளம் விளையாட்டு வீரர் மருமகன் கே ராஜா கீர்த்திகா, கடல் தேசம் சவுதி அரேபியா அவர்களுக்கு அவர் பல விளையாட்டு போட்டிகளில் பல பட்டங்களை வென்று வருகிறார். அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மென்மேலும் அவர் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். மருமகன் கே ராஜா கீர்த்திகா, கடல் தேசம் சவுதி அரேபியா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக என் அருமை மாப்பிள்ளை ஏ பிரபு, தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க காத்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு பேர் விடுபட்டாலும் மன்னிச்சுக்கோங்க. இப்போ லைவ்ல போய்கிட்டு இருக்கு, எல்லார் பேரும் மேக்ஸிமம் சொல்லிட்டான். அதனால மாப்பிள்ளை ஏ பிரபு, தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் இந்த நினைவு பரிசை வாங்கி செல்லுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாப்பிள்ளை ஏ பிரபு, தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இறுதியாக எங்களுக்கு ஆரம்பம் முதல் இறுதி வரை எங்களுக்கு முழு உறுதுணையாக இருந்து இன்னும் இருக்கும் என் அருமை சித்தப்பா ஆர் பசுபதி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நினைவு பரிசு ஒன்று வழங்கப்படுகிறது. ஆரம்பம் முதல் இறுதி வரை இன்னும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சித்தப்பா ஆர் பசுபதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. நன்றி நன்றி நன்றி. ஹலோ ஹலோ முதன்முறையாக எங்களால் என்ற ஒரு முதன் முயற்சியாக இந்த அரியதொரு நாடகத்தை ஆரம்பித்துள்ளோம். பாண்டிச்சாமி காதல் காவியம் பக்தி நாடகம். அடுத்த வர இதை விட 2-3 நாடகம் போடுவோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அதனால் நல்லா கைதட்டு எங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. அடுத்த வருஷம் இதை விட நல்லா பண்ணுவோம். நல்லா கைதட்டுங்க. இப்போ யூடியூப்பில் பார்க்குறவங்க விஎஸ்கே லைவில் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த நாடகத்தை வந்து நம்ம தான் ஊக்கப்படுத்தணும். இப்போ இந்த ஏரியாவில் இந்த பாண்டிச்சாமி காதல் காவியம் பக்தி நாடகம் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்.
மேற்கொண்டு நம்மளை பார்த்து மற்ற ஊர்லேயும் போடணும். அதனால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ நம்ம நல்லா கைதட்டி நல்லா நேற்று நாடகம் நடந்துச்சா அது மாதிரி இன்றைக்கி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். அதனால் லைவில் வந்து விஎஸ்கே யூடியூப் வந்து லைவில் போய்கிட்டு இருக்கு, நல்லா கொண்டாடுங்க. இதை வந்து மொத்தத்துக்கு வழங்குறது வந்து எல்பிஎஸ் லவ் பேர்ட்ஸ் கபாடி குழு நண்பர்கள் மற்றும் சாமிபட்டி கிராம பொதுமக்கள் இணைந்து வழங்கும் பாண்டிச்சாமி காதல் காவியம் பக்தி நாடகம். நல்லா கைதட்டுங்க, சூப்பர். அன்பு சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இப்பொழுது மதுரை பாண்டிச்சாமி என்று சொல்லக்கூடிய காதல் காவிய நாடகம் இனிதே ஆரம்பம். இதற்கு முன்பதாக பார்த்திருந்தாலும் சரி, பார்க்காமல் இருந்தாலும் சரி, இந்த நாடகத்தில் காதல், சோகம், காமெடி கலந்த, தெய்வீகம் கலந்த ஒரு நாடகம், சிறப்பான ஒரு நாடகம். அமைதி காத்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு கலையை தூக்கணும். நன்றி, வணக்கம். கலை துவக்கம். கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, நீயே கதியனை போட்டும் என்னை கண்பாரம்மா அம்மா, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அரும் திறவுடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அரும் திறவுடையவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே அம்மா, அம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அரும் திறவுடையவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, நீ கதியனை போற்றும் என கண்பாரம்மா அம்மா, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, சிலை வடிவாய் நின்று திகழும் உமையவளே, சிலை வடிவாய் நின்று திகழும் உமையவளே, கனி வடிவாய் நின்று புகழும் உமையவளே அம்மா. கனி வடிவாய் நின்று திகழும் உமையவளே, செம்பவள மேனி வண்ணும் திகழும் உமையவளே, செம்பவள மேனி வண்ணும் திகழும் உமையவளே. நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நல்லா கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க. அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிற வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகமாடும் நாட்டிலே, நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, நீ சிரிக்கும் குன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நாணல் போட வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வளைக்கறிஞர் பட்டம் வேண்டுமா.
தலைகுனியே வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு கூட்டம் காக்க போட்ட வேலை பயிர தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ கூட்டம் காக்க போட்ட வேலை பயிர தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் பூனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் போக போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு நீ சிரிக்கும் புன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல சிரிப்பை உலகம் சொல்லும் நான் வரும்போது அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு ஹலோ ஹலோ அருமையான ஆடியன்ஸ் ஸ்ரீ பிரியா பிரியா தானே பிரியா ஆடியன்ஸ் ஹலோ ஹலோ சிறப்பான ஆடியன்ஸ் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி இசை மேதை சொல்லக்கூடிய அன்பண்ணா எங்களது மணிவேல் அவர்கள் விரும்பும் ஆல்ரவுண்டை இசைப்பார்.
வாசிப்பு. இந்த ஒரு தோசை சட்டி வச்சிருப்பியா, அதை எடு. ஆமாம், எடு எடு. இதுக்கு பேர் என்ன? டேப்பு. அதுக்கு பேர் சின்ன டேப்பு, ஸ்டெப்புனி. ஸ்டெப்புனி இல்லாமல் மனுஷன் எப்படா வாழ்க்கை? ஆமாம் ஸ்டெப்புனி இருந்ததுனால ஆமாம். அது என் சைடு இல்லடா இழுத்துக்கிட்டு போச்சு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அது எதுக்கு வாசிப்பீங்க? எல்லாத்துக்கும் வாசிப்பீங்களா? ஆ, நெசமா எல்லாத்துக்கும் வாசிப்பியா? எல்லாத்துக்கும் வாசிப்பினா இது என்னடா கம்மா வேலை மாதிரி அந்த குடும்பம் மட்டும் என்னடா அப்படி பேசிக்கிட்டு இருக்குது? அம்மா தோ இங்கே கவனிங்க, நான் இங்கே கிணத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. கம்மா வேலைக்கு வந்தியல, நாடகம் பார்க்க வந்தியல, இல்லை பிக்னிக் எதுவும் வந்த மாதிரியே தெரியுது எனக்காரு. அந்த காலத்தில் நாடகம் பார்க்க எப்படி தெரியுமா வந்தாங்க? எப்படி? அதாவது அந்த காலத்தில் நாடகம் பார்க்க குச்சிப்பாய் ஓலைப்பாய் எடுத்துகிட்டு வந்துச்சு. அப்போ ஒரு நாடக நடிகர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்தாங்க. ஆமாம், 6 மணிக்கெல்லாம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. வர்றப்பவே 2 லிட்டர் வாட்டர் கேனில் தண்ணி, ஒரு சைடு கூல்ட்ரிங்க்ஸு, ஆமாம் நம்ம திங்கிறதுக்கு சைடிஸு, அப்புறம் பெட்டு, இன்னும் கொஞ்சம் காலம் போட்டு கட்டில் பூரா வந்துடும் இங்கே நாடகம் பார்க்க. என்னையா இப்போ அப்படித்தான் போயிட்டு இருக்குது நாகரிகம். இந்த ஒரு நயன்தாரா இப்போ தாண்டா ராவுது கடந்து. நயன்தாராவா? ஆமாம், இதுக்கு பேர் தான் நயன்தாரா. திருச்சி அங்கிட்டு தூங்குது நயன்தாரா. இப்போ எங்கே இடம் தெரியாமல் போதே. சரி, என்கிட்ட உட்காரட்டேன். எங்கே போய் உட்காருது? அப்போ ஏதாவது பிள்ளைய கழுத்தில் போட்டு மீச்சரிச்சிடாத, பேமா போய் உட்கார். ஆத்தி வண்டி போயிடுச்சா வண்டி ஓல்டான். உட்கார், அப்படி உட்கார். ஆனால் அம்மாலுமே இந்த தேர் திருவிழா வச்சதுமே ஆம்பளை ஊரா ரொம்ப சிரமத்தில் இருப்பேன். ஏன்? பெண்கள் ஊரா நல்ல குதூகலமாக இருக்குங்க. எப்படியா? அடே அப்போ பார்த்தி அம்பட்டு குறுப்பு சேலை, குறுப்பு ட்ரெஸ்ஸு தான். ஐயோ, அந்த குறுப்பு சேலைனால தான்டா பல குடும்பத்தில் சண்டையே வருது. ஆமையா, பேசாம இரு. அதுலேயும் அந்த சேலை எடுக்கிறது 700 ரூபாயா இருக்கும், சாக்கெட் தைக்கிறது 10,000 ரூபாயா இருக்கும். அது எப்படி? அப்படி? ஆமாம், பின்னாடி நிலக்கதவு, ஜன்னல், கொக்கி, ஊக்கு, கயிறு, ஏணிப்படி எல்லாம் வச்சு மாட்டி அங்கே ஆம்பளை ஓட்ட சட்டியை போட்டுட்டு திரிவேன். ஆமாம் ஆமாம், நீ சிரிச்சுக்காதீதா அப்படியே உங்களை இந்த சேனல், யூடியூப் சேனல் இருக்கிற பாரு, சிரிக்கிறா படுறான். அந்த கயிறு எதுக்கு வச்சிருக்கேன்? எதுக்கு? அந்த படிக்கட்டு பின்னாடி நிலக்கதவு ஏணி ஏற முடியலன்னா அதை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு ஏறிக்கலாம். அடங்கோ, அதுக்கு வச்சிருக்க. அதுக்கு ஐயோ, அதுலயும் பாத்தியா? அடே அப்பா, திருவிழா தேர்னா அது ஒரு கஷ்டம். ஆமா ஆமா ஆமா, ஆரியா ஒருக்கா, ஆரியாவில் ஒருக்காடா, என்ன ஒருக்கு மயிறு சாக்கிட்ட போ. ஆமாம், எதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நானாக போட்டு எடுத்துருக்கிறேன். ஆமாம், இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ காலங்கள் மாறிடுச்சு. எப்படி? அந்த காலத்தில் பெண்கள் சேலை கட்டினாங்க எப்படி? 16 முளை. அதுதான் சொல்ல வரேன். 16 முளை சுங்குடி சேலையை கட்டி பின்னாடி கொசுவை வச்சு. சரி, ஒரே ஒரு வார்த்தை, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அந்த மாதிரி எத்தனை பேர் கட்டின புருஷனுக்கு மரியாதை தெரிய? சரி, அதை விடுங்க. எத்தனை பேர் கட்டின புருஷனுக்கு சோறு ஊற்றிட்டு வந்திய கை தூக்குங்க. இதுதான் பெரிய வம்பு. என்ன 2 பேர் தூக்குறியே, நம்ம ஊத்தனமா இல்லையான்னு சந்தேகத்தில் தூக்குறிய? என்ன இப்போ நான் இப்போ யார் ஆம்பளைக்கு மரியாதை? புருஷனை கண்டா எரிச்சலா வருது. லவ் பண்றப்ப ஒரு மரியாதைடா. ஆமா, காதல் பண்றப்ப எப்படிங்கிற? எப்படி? ஐயா, பேர் வைக்கிறத பார்க்கணும். முதல்ல ஆம்பளை பேர் வந்து பெண்களை வர்ணிச்சேன். ஆமா, இப்போ பிள்ளைய பூரா பயலுல வர்ணிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படி? எடுத்ததுமே ஒரு பிள்ளை போன் பேசுறாப்புல, மதுரையில இருந்து வரேன் கமுதி வரைக்கும் போன் பேசுறாப்புலடா. எப்படி? அடே அப்போ 1 மணி நேரமா பேசுறாப்புல. என்னதான் முண்டை சொல்ற? ஒன்றும் புரியல. கேட்குறேன். இன்னொரு பிள்ளை பேசுறாப்புல, அதுக்கு மேல பேசுறாப்புல. எப்படி? காத்து தாண்டா வெளியே வருது. அதுல பேர் வைப்பாங்க பத்தியா இல்லையா? எப்படி? என் டார்லிங், என் புஜிமா. இப்ப சாட்டா விட்டாங்க பேபி. ஏமா உனக்கு செருப்பு கல்யாடுறா? நான் வயிற்றுல பேசிட்டு இருக்கிறேன். மாமா மாமா மறந்துட்டேன்டா. ஆனா சரி, என்ன இந்த லவ் பண்ற புதுசுல இப்படி எப்படி? என் பேபி, என் புச்சிமா. இதே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அதே பிள்ளைய அதுக்கப்புறம் பார்க்கணுமே. வீட்டில் பெத்ததாயே உனக்கு ஒரு சொம்பு தண்ணி தர மாட்டேன். ஆமா, ஆனால் புது பொண்டாட்டியை கட்டினதுமே அவனுக்கு குதூகலமாக இருக்கும். பொண்டாட்டிக்கு சோறு ஆக்குறது, உலகத்தையே மறந்துடுவேன். சோறு ஆக்குறது என்ன, பாத்திரம் விளக்குறது என்ன, பாவாடை துவைக்கிறது என்ன. அதில் ஒவ்வொருத்தையும் பாவாடை துவைக்கிற பத்திரிக்கா இல்லையா? எப்படி? பாத்திரம் முக்கில் எவனும் வர்றானா இல்லையானு வங்கோலையா சோவை போட்டு இழுப்பேன். ஆமா, இழுத்து அந்த பாவாடையை கொண்டு கிழிச்சு காய போட்டு பெரிய அக்கப்புறம் ஆகி போயிடும். ஆமா, அது ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. அது கல்யாணம் பண்ண புதுசுல. அது சரி, ரைஸ், நூடுல்ஸ். ஆமா, இது வந்து எப்ப வாங்க போங்கிறது கல்யாணம் பண்ண புதுசுல. எப்படி?
3 மாசத்துல வாங்க நீங்க போங்க போங்க. அப்படியே இப்படியே சிலுப்ப வேண்டியது. ஆமா இதே ஒரு 6 மாசம் ஆயிரட்டும், ஆமா அந்த பிள்ளையும் 6 மாசம் ஆயிரும். ஆமா 6 மாசம் முன்னுக்கு கொண்டு வந்துருவேன். ஆ, முன்னுக்கு கொண்டு வந்தானே அந்த பிள்ளை அதுக்கப்புறம் மரியாதை. ஆ, நாய் இந்த ரோட்ல குலைக்கும் பாரு, ஆமா நாய் சிலுப்புற மாதிரி தான். போன் எடுத்தா போதும், ம். எங்க ஆ, எப்ப ஆ. என்ன புரியாது. அவன் எங்க இருக்கிற தக்காளி வாங்கிட்டு வர்றோம்ல பொழு வருவான் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஆமா மரியாதை போயிட்டு இருக்கு பாரு. குறையும். பிள்ளை பிறந்துட்டு ஆம்பளை செத்தேன். ஆமா பிள்ளைக்கு பேம்பஸ் வாங்குறதுல இருந்து இவளுக்கு பேம்பஸ் வாங்குற வரைக்கும் நாயாளைவேன். ஆமா ஐயா. ஆமா, அதுலயும் ஒவ்வொரு பொம்பளை எல்லாம் பார்க்கணும். வீட்டுல சண்டை வருதோ இல்லையோ, ஆ. இப்படித்தான் கையை ஓங்கி தூக்கிருப்பேன் அடிக்கலாம்ட்டு. ஆமா ஒவ்வொரு பிள்ளைகளும் அழுகிறத பார்க்கணுமே. ஐயோ ஐயோ என்ன அடிச்சிட்டேன், என்ன கொண்டுட்டு 50 பொம்பளையால் ஒன்று சேர்ந்துடுற, எதுக்கு அந்த குடும்பத்தை குடிச்சிடாக்கவா தெரியாம கேட்குறேன். அவன் பாட்டில் குடும்பத்தில் சண்டை ஓட்டு பேசாம அவன் பாட்டில் பிரிஞ்சு போயிடுவேன். ஆமா இவங்க சேர்ந்தது அவங்க போய் டைலாக் விடுவாங்க. இவங்க போனதுக்கு எப்படிங்கிற எப்படி நேக்கா போனோன்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்ல, ஆ, ஏன்டா ஊராட்டு பிள்ளைய கொண்டாந்து வச்சு இப்படி கொடுமை பண்ற, பாருடா. உன் கையில கட்ட முளைக்க, ஆ, உன்னை பாம்பு விடுங்க, பாவி நீ எல்லாம் விளங்குவியா, நானா ஒரு பீடி தர மாட்டேங்கிற விளங்குவியா, நீ எல்லாம் வீடு தர நல்லா மாதிரி இருக்கியா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, நீ எப்ப எதுல கொண்டு ஜாயின் பண்ற? சரி சரி நான் எப்படி வேணாலும் ஜாயிண்ட் போடுது. ஏன்னா அது மாதிரி உள்ள காலகட்டங்கள். ஆமா. ஏன்னா அப்ப நாடாம் பார்க்க வந்தது. இப்போ ஒரே அந்த சேலையை பத்தி சொன்னல, ஆமா 16 முழம் சேலை, இப்ப 8 முழத்தை எந்த பெண்களுக்காச்சும் மடிச்சு கட்ட தெரியுமா? எங்க கை தூக்க சொல்லு. அதுவும் வேணாம், ம், தெரிஞ்சா தானே சொல்லுங்க. ஆமா இப்பதான் லெக்கின்ஸ் பேண்ட் விட்டுட்டல, ஆமா. லெக்கின்ஸ் பேண்ட் அந்த பேண்ட் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, தூக்கி குடிக்க மாட்டேன், தூக்கி போட்டே மிதிக்கணும்டா. ஆட பக்கத்துல உட்கார்ந்து இருக்காருயா நீ வேற. ஏன் எங்க இந்த ஜவுளிட்ட முதலாளியா? ஆமா அவருக்கு என்ன இப்போ 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி செயினை போட்டேன் மனுஷன். 5 லட்சம். ஆமா ஆமா. சரி அதை விடு. ம், ஏன்னா இந்த லெக்கின்ஸ் பேண்ட் இந்த ஆண்கள் உள்ள போடுறோம்ல பனியனு, ஆமா அதே மாதிரி தவறு நினைக்காது. என் கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தாலும் இப்படி தான் சொல்லி, ஏன்னா வாங்கி தர மாட்டேன், தைச்சு தருவேன். ஆமா. ஏன் அதுக்காண்டி சொல்ல வரேன், தப்பாக நினைக்காதீங்க. ம், அந்த லெக்கின்ஸ் பேண்ட்டை பார்த்தீங்கன்னா உண்மையுமே அந்த பேண்ட் போடுங்க போடணும்னு சொல்ல, கொஞ்சம் கவர்ச்சி இல்லாமல் போட்டால் அதுவும் சந்தோஷம் தான். சந்தோஷம் தான். அந்த பேண்ட்டை பார்க்கணுமே, ஆமா. இழுத்து மாட்டினா ம், அதுவும் போடுறதெல்லாம் போடுறீங்க. இந்த மழை காலத்தில் வெள்ளை பேண்ட் போடாதீங்க, கண்டது கிடையாது. ஐயய்யோ வேணாம். பேண்டை இழுத்து மாட்டினா அந்த கெண்டக்கால் எவ்வளோ இருக்குதோ தொடை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு டைட்டாக காட்டுது. டைட்டா காட்டும். சரி, இதுதான் எப்படி காட்டுதுன்னு பார்த்தா அந்த சுடிதார் டாப்பு டாப்பு. முன்னாடி இந்த சைடு ஓப்பனுங்கிறது இடுப்பு கீழே இருந்துச்சு. ஆமா இப்போ விழாவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆமா ஐயா. ஆடி மாசம் காத்தடிச்சா முன்னாடி பாய் தூக்குது, பின்னாடி பாய் தூக்குது. பெரிய நம்ம கஷ்டம். பையனெல்லாம் பார்த்துட்டு ஆகா எந்த தண்டி, அவன் பொசிஷனை அவன் வயசு அவன் என்ன அவனை சொல்லி கோளாறு ஆமா கிடையாது. குறை இல்லை. அவன் கண்ணோட்டம் அங்கே தான் இருக்கான், அங்கதான் இருக்கேன். அதை ஒரு பார்வை பார்த்துக்கிறேன். ஆ, அதே மாதிரி துப்பட்டா யாரு மூஞ்சி இல்ல. என் மூஞ்சில துப்பு. வீடு உனக்கு கொடுக்கல பெரிய கஷ்டம். பொறுமை பொறுமை. அந்த சுடிதார் அந்த இது பேர் என்ன சொன்னி, துப்பட்டா. துப்பட்டா துப்பட்டா. இந்த சாலை எப்படி போனது, எதுக்கு வந்ததுன்னா பெண்களுடைய மானத்தை மார்பகத்தை மறைக்கதேன். ஆமா. இப்போ யார் அப்படி போடுறோமா? இப்போ அப்படியெல்லாம் போடுறது கிடையாது. ஏனே இப்போ இதை எப்படி தெரியுமா முறையாக போடணும்? எப்படி? அழகா இப்படி மடிச்சு மடிச்சு இப்படி மடிச்சு விட்டு, ஆமா இப்படி அழகா மடிச்சு ஆ, இப்படி அழகா ஒரு மடிப்பு வச்சு இப்படி போட்டா மரியாதையா நல்லா கௌரவம். நல்லா இருக்காப்பா? என்ன நல்லா இல்லை? பிடிக்காது. அது என் வயசு பேருக்கு பிடிக்கல. ஆமா. இப்போ யார் அப்படி போடுற மனுஷமா? அப்படியெல்லாம் இல்லை. கோமணத்தை இப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து, அது சுத்துறதெல்லாம் எடுத்தானே இப்படி ஒரு உதறி என்னையும் பாரு என் போக்கஸையும் பாரு தூக்கிட்டீங்க. நல்லா சிரிக்கிறீங்களே. அதுலயும் ஒவ்வொரு நல்லா இருக்கா? நீ ஓசில படம் பார்க்கவே தெரியுவேடா. அதுல ஒவ்வொரு பிள்ளைலாம் எப்படிங்கிற எப்படி? இப்படி, அப்புறம் இந்த இப்படி இப்படி போட்டுக்கிட்டு ஆமையா ஆமையா செத்தவனுக்கு பாடி கட்டுற மாதிரியா. ஆமா. அதுலயும் ஒவ்வொன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமா போடுறதே இல்லை. அதை கொடுங்க அப்படியே உடனே வச்சுக்குவேன். அதை போட்டுக்கிறது செப்பல், ஐக்கிள் செப்பல் போல் நட்டுடா. அதை போட்டோன்னே எறும்பு கண்ணு குண்டு மாதிரி தூக்கி. ஆமா. அதை போட்டு நடக்கிறத பார்க்கணுமே. அடே அப்பா, கடல் அலை மோதுற மாதிரி தான். ஆமா. என்ன ஓதமானு கேட்குறேன். எப்படி நாகரிகம் போயிட்டு இருக்குது? உங்களை தான் சிரிக்கிறியா? ஆனால் உண்மையுமே இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு கைத்தட்டல் தரலாம். உண்மையுமே கைத்தட்டல் நீங்களே தட்டிங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எந்த ஊர்லேயுமே பார்க்காத ஒரு விஷயம். உண்மையுமே இந்த ஆட்டம், ஐயோ அப்பா கும்மி ஆட்டம் ஆனியா இல்லையா? அட்டு ஒவ்வொரு பிள்ளைலாம் குத்துறாப்புல இப்படி இப்படி குத்துது. மக்கா மக்கா ஆம்பளை தோத்துட்டியான், செத்தாம் பூரா ஆம்பளை பூரா. உண்மையுமே உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் தரலாம். அதே மாதிரி இந்த கண்ணாடி போட்ட ஒரு அக்கா அடிச்சவங்க, ஐயோ அம்மா நான் செத்தண்டா. எந்த அக்கா? அந்த அக்கா
கண்டுபிடிக்க முடியாது விட்டுரு. ஒரு அக்கா ஆடுச்சுங்காரு அவன் இப்படி தாண்டுறேன் இந்த அக்கா வாடா பார்த்துக்கோ அப்படிங்கிறது. அப்போ உலகம் எப்படி போயிட்டு இருக்குது? அதாவது ஒரு கும்பாபிஷேகம் ஆத்தாளுக்கு நடத்துறோம்னா அதுதான் பேசாம சமையல் தாய் அதுக்காண்டி தான் காப்பு கட்டிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா ஒரு அதாவது ஒரு திருவிழா எதுக்கு தேர் திருவிழா நடத்துறோம்னா ஆத்தாளுடைய மனசை குளிர வைக்கத்தேன். அப்ப பாடினாங்க பாட்டு. எப்படி பாடினாங்க? எப்படி? ஏ தன்னினா தின தன்னானே தன தாய். போதுமா போதுமா சரி போதும். நீங்க சொல்ல வந்து நாங்கள் செஞ்சோம். அண்ணன் எல்லாம் சொல்ல வந்தேன். நின்று சாமி இப்படி விபதியை நிப்பாட்டுங்க. கோவில் பூசாரி ஐயா அவர்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய அன்பு கிராம பொதுமக்களுக்கும் கோவில் நிர்வாகி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோடு இங்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் என்ன அவருக்கு ஒரு பொன்னாடியை போட்டு விஎஸ்கே யூடியூப் சேனல் லைவ் யூடியூப் சேனல் விஎஸ்கே தமிழ் யூடியூப் சேனல் அன்பன் அவர்களுக்கும் பொன்னாடியை பற்றி கௌரவிக்கப்படுகிறார். சுந்தரம் அன்பன் அவர்கள் கொடுத்துருங்க கையில் கொடுத்துருங்க. மற்றும் இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் விஎஸ்கே லைவ் யூடியூப் சேனல் அன்பு சுந்தரம் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு அதனைத் தொடர்ந்து சிறந்த முறையில்